ஏகன் டிவியிலிருந்து அன்பு வணக்கங்களுடன் உங்களுடன் நான். முந்தைய வாரங்களில் ஆன்மீகம் பற்றியும் அருளியல் பற்றியும் பேசிக் கொண்டிருந்தோம். ஆன்மீகம் என்பது ஒரு பறந்து விரிந்த பெருங்கடல். அதிலே நாம் பேசியது கடல் அளவு உள்ளதை கடுகளவு கூட சொல்ல முடியாது. கடகளவு என்று கூட சொல்ல முடியாது. ஒரு சின்ன அணுவளவு ஏதோ பேசினோம். ஆன்மீகம் என்பது கரை காண முடியாதது. எது ஆன்மீகம் என்று வரையறுத்து சொல்ல முடியாது. ஆனால் ஓரளவு வரையறுத்து சொல்வதைப் போல திருவள்ளுவர் சொல்லுவதை வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம். அவர் ஆன்மீகம் என்பதை பற்றி பொதுவாக சொல்லாமல் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் என்றார். பெரியவர்கள் எல்லோரும் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் என்றார்கள். அப்படியானால் என்ன பொருள்? எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு பரந்த மனப்பான்மையும் அருளாளர் வடலூர் வள்ளலார் சுவாமிகள் சொன்னதைப் போல அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை எல்லா உயிரும் முன்புற்று இருக்க வேண்டும் என்று வேண்டினாரே, அதுதான் உண்மையான ஆன்மீகம். அப்படி பார்க்கும்போது நாம் உண்மையான ஆன்மீகவாதிகள் என்று தேர்ந்தெடுக்க முடியாது. வேண்டுமானால் பக்தர்கள் என்று வேண்டுமானால் சொல்லிக்கொள்ளலாம். பக்தியும் என்பதை அடியாளத்திலிருந்து நோக்கினால் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து கடவுளிடம் முறையிடச் செல்கிறார்களே ஒழிய, உனது அருள் வேண்டும், கடவுளே நீ வேண்டும், நீ எனது வீட்டுக்கு வந்துவிடு, உனது அருளை தந்துவிடு என்று யாரும் வேண்டுவதில்லை. எனக்கு பொருள் வேண்டும், புகழ் வேண்டும், பணம் வேண்டும், பதவி வேண்டும் என்று இப்படித்தான் ஏதோ சுயநலத்தோடு தான் வேண்டுதல் வைக்கிறார்களே ஒழிய, கடவுள் அருள் வேண்டும் என்று யாரும் வேண்டுவதே இல்லை. இது நிதர்சனமான உண்மை. ஆகையினாலே அதை பற்றி நாம் அதிகம் பேச முடியாது. ஒரே ஒரு வழியில் சொல்லப்போனால், நீ யாருக்கும் உபத்திரவம் இல்லாமல் உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, உபத்திரவம் செய்யாமல் இருந்தால் பக்கத்து வீட்டுக்காரன் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்து பிரார்த்தனை செய்தால் அதுவே பெரிய ஆன்மீகம். ரோட்டில் சாலையோரத்திலே நடந்து செல்லும்போது தெருவிலே கிடக்கும் ஒரு சிறு கல்லை கடந்தால் கூட அதை எடுத்து அப்புறப்படுத்தி விட்டு போனீர்களானால் அதுவும் ஆன்மீக பணிதான் என்று ஓசோ சொல்லுவார். அதனாலே நாம் ஆன்மீகத்தை பற்றி நாம் அதிகம் விரிவாக பேச முடியாது. அருளியல் உலகத்திலே இருந்தவர்களையும் தெய்வீக அருள் பெற்றவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களையும் சித்தர்களையும் சிறிது பார்த்தோம். அதுவும் முழுவதும் பார்க்கவில்லை. இன்னும் நிறைய இருக்கிறார்கள். நிறைய பேசலாம். அதற்கெல்லாம் நாம் நேரம் பத்தாது. ஆதலால் இப்பொழுது நாம் பொருளியல் பற்றி பேசலாம். ஏனென்றால் பொருளியல்தான் உலகம். பொருளார்க்கு இவ்வுலகில்லை என்று சொன்னானே வள்ளுவன். அதை போல செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் என்றார். எல்லாவற்றிற்கும் அறிவுரை சொல்லி சென்ற திருவள்ளுவர் ஆணையிட்டு சொல்வார், செய்க பொருளை என்கிறார். அதனாலே பொருளார்க்கு இவ்வுலகில்லை என்றார், அருளார்க்கு அவ்வுலகில்லை என்றார். அதனாலே பொருள் வேண்டியதாகவே இருக்கிறது. இப்பொழுது பொருள் ஆசை நிறைந்த உலகம் என்று சொல்கிறார். இருந்தாலும் அது தேவைப்படுகிறது. பொருளால் எந்த விதமான காரியமும் செய்ய முடியாது. ஆதலினாலே பொருள் செய்ய வேண்டி புறப்பட்டுத்தான் ஒவ்வொருவரும் காலையிலே இருந்து மாலை வரை அலைகிறார்கள். விடிய தேடுகிறார்கள், விடிந்தும் தேடுகிறார்கள். அதுதான் மனித இயல்பாக ஆகிவிட்டது. ஆதலினாலே அதிலும் அப்படித்தான். எல்லாவற்றிலுமே எந்த ஒரு சுயநலம் இல்லாமல், எதிர்பார்ப்பு இல்லாமல் அன்பு பாராட்டுகிறார்கள், நன்றி பாராட்டுகிறார்கள் என்பதெல்லாம் சுத்த அம்பக் என்றுதான் நான் சொல்வேன். எந்த ஒரு செயலை பார்த்தாலும் நீங்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் இல்லவே இல்லை. உங்களிடம் எவ்வளவு நெருங்கப்பட்டவர்கள் ஏதோ 1000 ஒன்று, 1,00,000 ஒன்று, கோடியிலே ஒன்று வேண்டுமானால் உண்மையான அன்பும் பாசமும் உடையவர்களாக இருப்பார்களே ஒழிய, மற்றபடி எல்லோருமே ஏதோ ஒரு விதத்திலே ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தான் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. தன்னலம் இல்லாத, சுயநலம் இல்லாத அன்பு என்பது எங்குமே காண முடியாத ஒன்றாகத்தான் இருக்கிறது.
ஆகையினாலே பொருள்தாட வேண்டி புறப்பட்டு போகும்போது 1008 தொல்லைகள் வந்து சேரும்போது அதற்காக 1008 பொய்கள் தடமாறி போதல் மறைத்து பேசல் இப்படி எல்லா செயலுக்கும் உட்பட்டதாகவே மனித வாழ்வு அமைகிறது. ஆகையினாலே பொருளியல் உலகத்திலே எல்லாவற்றிலுமே பொருளை தேடி செல்லும் பொழுது பதவி பட்டம் பணம் என்று தேடி செல்லும் பொழுது ஏதாவது ஒரு இடையூறுக்காக மனிதன் பொய் பேசியே தீர வேண்டியது இருக்கிறது, அல்லது புறம் பேசியே தீர வேண்டியிருக்கிறது, அல்லது இன்னொருவனை ஏமாற்றியே தீர வேண்டியிருக்கிறது. ஆகையினாலே பொருள் செய்ய வேண்டியது இருக்கும்போது ஒரு சில உருட்டு பெரட்டு என்று சொல்லுவார்களே, உலகப் பெரட்டு என்பார்களே, அது எல்லாம் செய்ய வேண்டியது தான் இருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் அறிந்து கொள்வதே நல்லது. உண்மையான அன்பு அவரைப் போல என் மீது அன்பு கொண்டவர்கள் யாரும் இல்லை என்று சொன்னால் அதை நீங்கள் அப்படியே முழுமையாக நம்பிவிட வேண்டாம். ஏதோ ஒரு சுயநலம், ஏதோ ஒரு தன்னலம் கருதித்தான் அவர் அந்த செயலில் ஈடுபடுகிறார் என்பது மட்டும் உண்மை என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மற்றவர்களை மீண்டும் அடுத்த வாரம் அடுத்த சந்திப்பில் பேசலாம். வணக்கம், வணக்கம், வணக்கம்.